என்னங்க நம்ம முத்து வந்துட்டான். இவர்தான் உங்க பிள்ளையா? இல்லைங்க, இது இவளோட தம்பி. நான் செஞ்ச பாவம் வரதட்சணையும் கொடுக்காம இதையும் என் தலையில கட்டிட்டாங்க. என்னங்க என் தம்பிய பத்தி விமர்சனம் பண்ணாம உங்களால இருக்க முடியாதா? வாய மூடுறி. வீட்டுக்கார்ட்ட உண்மையை சொல்லலன்னா இவன் சம்பாதிச்சுதான் நமக்கு சோறு போடுறேன்னு சொன்னாலும் சொல்லிடுவான். ஹலோ சிஸ்டர், ஒவ்வொரு தடவை நான் வீட்டை விட்டு போறேன்னு சொன்னேன். நீ தான் சென்டிமெண்ட்ல வேண்டாம் வேண்டாம் என்ன தடுத்துட்ட. நானும் ஒவ்வொரு தடவையும் வீட்டை விட்டு போய் தொலைன்னு தான் சொல்றேன். நீ தான் போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிற. ஆல்ரைட், இப்ப போறேன். இந்த பக்கம் இல்லடா, அந்த பக்கம். அவன் எவ்வளவு பொறுப்பா எல்லா சாமான்களையும் கொண்டு வந்திருக்கான். அவனை பாராட்டுறதை விட்டுட்டு கரிச்சு கொட்டுறீங்களே. இவன் திங்கிற தண்ட சோத்துக்கு இது கூட செய்யலன்னா அப்புறம் என்ன இருக்கு? சரி சரி, இந்த ஜாமான்களை எல்லாம் இறக்கிறதுக்கு ஆளுகளுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்கல்ல? தண்ட சோறு 2 நாளான பரவாயில்ல. நீயே ஒண்ணு எடுத்து வந்து உருப்படியா உள்ள கொண்டு வந்து சேரு. நீ வாடி. ஐயோ, ஒட்டி நிக்கிற ஓட்டப்பல்ல யாரு? கொப்பனா? இல்ல, என் புருஷன். இவர் இப்படி, உங்க மக இப்படி வந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இருக்காரு. இவர் எந்த வேலைக்கு முயற்சி செய்ய மாட்டாரு. என் மகன் 3 நாளைக்கு மேல எந்த வேலையும் தங்க மாட்டாரு. அதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இப்ப புதுசா சேர்ந்திருக்கிற இந்த வேலையில 4வது நாளா போயிட்டு இருக்கிறாரு. எங்க? ஒரு ஹோட்டல்ல ராஜா மாதிரி அவனை வச்சிருக்காங்க. குட் மார்னிங் சார், வெல்கம். ஹலோ. Come on, darling. யோ, வெளிய வெளிய. ஏயா, முந்தா நேத்து ஒரு பொண்ணோட வந்த, நேத்து ஒரு பொண்ணோட வந்த, இன்னைக்கு வேற ஒரு பொண்ணா? கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? படுபாவி, பொண்டாட்டிக்கிட்டே மாட்டி விட்டானே. வீட்டுக்கு வராத. டார்லிங், டார்லிங், டார்லிங். ஆனந்தவல்லி, ஆனந்தவல்லி, ப்ளீஸ். நேத்து முந்தா நேத்து தள்ளிக்கிட்டு வந்தவகிட்ட போட்டு கொடுத்திருந்தால பரவாயில்லடா. கட்டின பொண்டாட்டிக்கிட்டே போட்டு கொடுத்துட்டியே, குடும்பத்தையே பிரிச்சிட்டியே. மேனேஜர், வேர் இஸ் தி மேனேஜர்? மேனேஜர் சார், அண்ணன் கூப்பிடுறாரு சார். எஸ், வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? திஸ் மேன் ஆஃப்டர் ஆல் a doorman. விடுமா, விடு. நீ என்ன சொல்ல போற, அவர் என்ன செய்ய போறாருங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆக மொத்த வேலை எங்களுக்கு புடுங்கிட்டு போயிருச்சு. எதுக்கு தோணன்னு பேசிக்கிட்டு பொத்திக்க? 3 நாள் வேலை பார்த்திருக்கேன். தொப்பி உங்களுக்கு, சம்பள பாக்கிக்கு, ட்ரெஸ் எங்களுக்கு. வரட்டுமா?